கிரந்தத்திலே பாபு அஸ்மாஉன் நபி என்கிற பாடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிதாபுகளை பிரட்டி படிங்க மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்திலே கைலூலா தூக்கம் தூங்குவதற்காக தன்னுடைய வீட்டுக்கு வருவார்கள். கைலூலா தூக்கம் சொன்னா லொஹருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முந்தி அல்லது ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முந்தி தூங்கி எழும்புற தூக்கம். இது சுன்னத்தான தூக்கம். மதரசால ஓதுற காலத்துல எங்களுக்கும் 11 மணிக்கு பாடத்தை நப்பாட்டி தூங்க வைப்பாங்க. நாங்க அந்த காலத்துல ஓதுற காலம் தானே, அது சும்மா ரத்தம் கொதிப்பான காலம். அந்த நேரம் பார்த்து தூங்குறல்ல, தெம்பிலி பிக்க போறது, ஆத்துல பாஞ்சு குளிக்கிறது. சரியா? இது மதரசாவுடைய காலம், புள்ளோளுக்கும் தெரியும். சரியா? மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாங்க ஏலாட்டி எங்க உஸ்தாதுமார் தலைமுடிய வலிச்சுட்டுருவாங்க, தலைமுடிய வலிச்சுட்டுருவாங்க, மொட்டை அடிச்சு. அது பயம். இல்லாட்டி கறியில தேவையான இம்போர்ட் கறியை நப்பாட்டிடுவாங்க, மரக்கறியோட தந்துடுவாங்க, அதுவும் பயம். மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பயத்துல சரிப்படுத்துறோங்கிறேன். சரி, இந்த கைலூலா தூக்கம் இருக்கிறது அல்லவா, இது சுன்னத்தான தூக்கம். உம்மு சுலைம் நாயுடைய வீட்டுக்கு எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைலூலா தூக்கம் தூங்குவதற்காக வருவார்கள். உம்மு சுலைம் நாயகி அவர்கள் நத்து என்கிற ஒரு விரிப்பு, நத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் விரிப்பை விரித்து வைப்பார்கள். எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை களைந்து, தன்னுடைய மேல் ஆடையை கலட்டி விட்டு வெறுமேலாக அந்த தோல் விரிப்பிலே படுப்பார்கள். எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான கஸீரல் அரக், அவங்களுக்கு நிறைய வேர்க்கும். அவங்களோட மேனில, முகத்தில, முதுகுல எல்லாம் முத்து முத்தாக நிறைய வேர்க்கும். வேர்வை. சவுதி அரேபியாவுடைய வெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? பகல் 11 மணி 12 மணிக்கு அடிக்கிற வெயில் மக்கத்து மதீனத்துடைய வெயில் நம்ம ஊர் வெயில் மாதிரி இல்ல. சரியா? மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார், அந்த வெயில் உஷ்ணத்துல அப்ப ஃபேன் இருக்குமா, ஏசி இருக்குமா? சிந்தித்து பாருங்க. அந்த வெயில் உஷ்ணத்துல எங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் வியர்வைகள் ததும்பி அப்படியே தண்ணீராக கொட்டும். கொட்டுகின்ற அந்த வேர்வைகள் நத்ரு என்கிற அந்த தோல் விரிப்பில் அப்படியே செதறி கிடக்கும், தண்ணி தெளித்த மாதிரி கிடக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய நேரம் வந்து விட்டால் எழுந்து சென்று விடுவார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு போன உடனே அந்த விரிப்பிலே உள்ள வேர்வைகளை வலித்து ஒரு குப்பியிலே எடுத்து வைப்பார்கள். ஒரு டப்பாவிலே, ஒரு குப்பியிலே போட்டு வைப்பார்கள். இப்படி ஒரு நாள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த காட்சியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுவிட்டு, மாதா தஃஅலீன யா உம்மு சுலைம், உம்மு சுலைமே இன்னைக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹாதா அரக்குக யா ரசூலல்லாஹ், இது உங்களோட வேர்வை. ஹாதா மின் அத்யபி தீபினா, இதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய வாசனை பொருள்களிலே ரொம்ப வாசனை உள்ள ஒரு பொருள். யார் சொல்றது? உம்மு சுலைம் நாய் சொல்றாங்க, எங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தர் போன்ற வாசனை பொருள்கள் சொல்றோம் அல்லவா, இதை விடவும் ரொம்ப ஏற்றமான ஒரு வாசனை பொருள் இருக்கும்னு சொன்னா அரக்குக்க, உங்களோட வேர்வை தான் நாயகமே. இதை சேர்த்து எங்க டப்பால போட்டு வச்சு எங்கட பிள்ளைகளுக்கு பரக்கத்து கிடைக்கணும் என்பதற்காக, தடவி விடுவதற்காகத்தான் இதை சேர்க்கிறோம். சரியா? யா ரசூலல்லாஹ் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உனக்கு பரக்கத்து கிடைத்துட்டு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹயாத்தில சஹாபியத்தான பெண்கள் தன்னுடைய வேர்வையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பூசி நபியுடைய பரக்கத்தை எடுத்துக் கொள்ளணும் என்று ஆசைப்பட்ட சமயத்திலே அனுமதி கொடுத்தார்கள். கண்ணால கண்டு அது என்னன்னு கேட்ட சமயத்திலே விளக்கம் சொல்லப்பட்ட பொழுது அதை அனுமதித்தார்கள். இப்ப இந்த காலத்துல பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், சந்தன குச்சியை பத்த வச்சாலும் சிறுக்குன்னு சொல்லிடுறான். இக்கறா இல்லையா மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நாயகத்துடைய வேர்வையை சஹாபியத்து பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பூசி அழகு பார்த்தவர்கள். அது மாத்திரமா? அது மாத்திரமா? ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா மரணமாகிற சமயத்திலே, முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை படிச்சிருக்கிறோம். அவங்க மௌத்தாகிற சமயத்துல தன்னுடைய கூட இருந்த மக்களுக்கு வசியத்து செஞ்சாங்க, நான் மௌத்தாகிற சமயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி என்னிடத்தில் இருக்கிறது, அந்த தலைமுடியை
என்னுடைய கஃனுக்குள்ளே வைக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகம் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த 2 நகத்தையும் என்னுடைய கண் எமையிலே வைக்கணும் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு ஏவியதாக நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது ஹஜ்ஜுடைய காலத்தில் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வலித்தார்கள். நாவிதனை கூப்பிட்டு தலைமுடி வலித்தார்கள். ஒரு பகுதியை வலித்தவருக்கு கொடுத்தார்கள், ஒரு பக்கத்தில் ஒரு சஹாபிக்கு கொடுத்தார்கள். இன்னொரு பகுதியை வலித்து அங்கே ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அதை பங்கிடுமாறு செய்தார்கள். இந்த காலத்தில் இதுக்கெல்லாம் செஞ்சா அது இது சொல்றான். நாயகம் நஸ்ஸான ஹதீஸ், இது இன்னைக்கு நேத்து வந்ததல்ல. மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார் தலைமுடி ஒரு பகுதியை வலித்து ஒரு சஹாபிக்கு கொடுத்தார்கள், மற்ற பகுதியை மினாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அதை பங்கிட செய்யுமாறு ஏற்பாயினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வையை பூசி அழகு பார்த்தவர்கள் சஹாபாக்கள். நாயகத்துடைய நகத்தை வைத்து பரக்கத்து தேடியவர்கள் சஹாபாக்கள். நாயகத்துடைய தலைமுடியை வைத்து தன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் என்று எண்ணியவர்கள் சஹாபாக்கள். மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதெல்லாம் எங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புத தன்மைகள். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் இவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்ட நபியாக இருந்தும் கூட சாதாரணமான எங்க போன்ற மனிதர்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார். சிந்தித்து பார்ப்போம். கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு புனிதமானது. கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு புனிதமானது. ஒரு நாள் எங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டிக் கொண்டு மதீனாவிலே மனித நடமாட்டம் குறைந்த நடமாட்டம் இல்லாத ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார். மாப்பிள்ளை பொண்டாட்டி என்ற உறவு எப்படி இருந்திருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி போற சமயத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இள வயசு புள்ள இல்லையா, இள வயசு புள்ள. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாங்க, நாங்க 2 பேரும் ரேஸ் ஓடுவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரும் இல்லாத நேரம் தானே, ஊட்டுவல்ல அப்பா உம்மாம் இருந்தா அவருக்கும் ஒரு ஆசை ஒண்ணு வார இல்லையா, ரேஸ் ஒண்ணு ஓடுவோமா அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு இள வயசு புள்ள தானே, எல்லாத்துக்கும் துணிஞ்ச புள்ள தானே, ஆசைப்பட்டு ஆமா ஓடுவோமே அப்படி. இப்ப நாங்க நினைச்சுக்கோ ரேஸ் ஓட்டுறா ஏதோ கப் எடுக்கிறதுக்கு ஓட்டுற ரேஸ் அப்படின்னு நினைச்சுக்கொள்ள வேண்டாம். இந்த நடைய அவசரமா நடந்து போறது, தன்னுடைய நடைய அவசரமா நடந்து போறது இதான் ரேஸ். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லையை சுட்டி காட்டினார்கள். இந்த எல்லைக்குள்ள யாரு முதலாவது வரணும். சரி, ஓட்டுறதுக்கு ரெடி. நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு கோடு போட்டார்கள், ஒரு மண்ணிலே ஒரு கோடு போட்டு ஓட்டுறதுக்கு ரெடியாக நாயகம் ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. பக்கத்துல மனைவியார் ஆயிஷா சித்திகா நாயகம் இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு துவக்கி வைக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா நாயகி அவர்கள் நாயகத்தை முந்திக் கொண்டு சொல்லப்பட்ட எல்லையிலே போய் நின்று விட்டார்கள். யாருக்கு வெற்றி? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வெற்றி. தன்னுடைய மனைவி வெற்றி விட்டால் 2 கைகளையும் உசத்தி கொண்டு ஆனந்தப்படுகிறார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய சந்தோஷத்தில் அவங்களும் பங்கு கொள்கிறார்கள். கட்டி தழுவி அந்த பெண்ணை அரவணைத்து அந்த பெண்ணுடைய இன்பத்திலே தன்னையும் ஈடுபடுத்துகிறார்கள். கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே வழியாக மீண்டும் கணவனான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் போறாங்க. இப்ப ஆயிஷா நாயுடைய மனசுல ஒரு எண்ணம் வருகிறது, அன்றைக்கு ரேஸ் ஓடின மாதிரி இன்றைக்கும் ஒரு ரேஸ் ஒன்று ஓடி பார்ப்போம் அப்படி சொல்லி இன்னைக்கு எடுத்து போடுறது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. யா ரசூலல்லாஹ், அன்றைக்கு ஓடணுமா இன்னைக்கு ஓடுவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓடுவோமே அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யார் இன்னைக்கு கோடு போடுற? ஆயிஷா நாய் கோடு போடுறாங்க. ஆயிஷா நாய் கோடு போடுறாங்க. டைம் பார்த்து அவங்களுக்கு ஓடிக்கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு இல்லை. ஏன்? அவங்களோட உடம்பு அன்றைக்கு துப்பரவு இல்லாத நிலை. என்ன செய்ய வந்தாச்சு. இப்ப போட்டிக்கு ரெடி. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லப்பட்ட எல்லையை காட்டி 2 பேர் 2வது தடவை ஓடுற பொழுது எங்க நாயகம் ஸல்லல்லாஹு வெற்றி விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு வெற்றிட்டாங்களா? இப்ப அந்த பிள்ளையிட மூஞ்செல்லாம் சுருங்கி போயிட்டு. இப்ப பெண்களுடைய இயற்கையான ஒரு கோணம் அப்படிதானே. நாம காலையில பஜாருக்கு வந்துருவோம், அந்தி நேரத்தில் நாங்க வீட்டுக்கு போற நேரம் எங்கட வீட்டுக்காரியும் பெரிய பிளான் பண்ணி வச்சுப்பா. கெச்சிமலைக்கு போகணும், தர்கா டவுனுக்கு போகணும், இல்ல சைனா போட்டுக்கு போகணும், இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுப்பா. சரியா? நாங்க வந்து பச்சை கொடியை காட்டுனா ஆப்பிள் ஜூஸும் தருவாங்க. சரியா? மாத்தமா